எஸ்பி வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் இன்று காலை இபிஎஸ் அவர்களை சந்தித்து ஒரு சமரச பேச்சுவார்த்தைக்கு பிறகு இரண்டு அணிகளும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக சென்னை தலைமை செயலகத்தில் எஸ்பி வேலுமணி செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் கொடுத்தார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்தோம். மேலும் பதவி நீக்கம் செய்யக்கோரி அளித்த இரண்டு மனுக்களையும் திரும்ப பெறுவதாகவும் கடிதம் வழங்கியிருப்பதாக எஸ்பி வேலுமணி அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். இபிஎஸ் தரப்பு அவர்களுக்கும் எஸ்பி வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடுதான் ஏற்பட்டிருந்தது. தங்களுக்குள் எந்தவிதமான மற்ற வேறுபாடுகளும் இல்லை. நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஒன்றிணைந்திருக்கிறோம் என்றும் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் விளக்கம் அளித்திருக்கிறார். அண்மை செய்தி. தலைமை செயலகத்தில் சபாநாயகரை சந்தித்த பிறகு எஸ்பி வேலுமணி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். பதவி நீக்கம் செய்யக்கோரி அளிக்கப்பட்ட இரண்டு மனுக்களையும் திரும்ப பெற்றதாகவும் எஸ்பி வேலுமணி அவர்கள் பேசினார். அதிமுகவில் இரண்டு அணிகளாக பிரிந்திருந்த அணிகள் தற்போது ஒரு சமரச பேச்சுவார்த்தைக்கு பிறகு மீண்டும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக எஸ்பி வேலுமணி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். தங்களுக்குள் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை, நாங்கள் ஒன்றாக இணைந்திருக்கிறோம் என்று அவர் பேசியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி, தொடர்பான முழு விவரம். வணக்கம். அதிமுக கருத்து வேறுபாடு காரணமாக இரு பிரிவினராக இருந்து வந்த சூழ்நிலையில இன்று ஒரே பிரிவாக சபாநாயகரை சந்தித்து மனுவினை திரும்ப பெற்றிருக்கிறார்கள். அதாவது இரு தரப்பினருமே மாறி மாறி புகார் என்பது கொடுத்திருந்தார்கள், தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. அந்த புகார் மனுக்கள் அனைத்துமே திரும்ப பெறுவதற்காக சபாநாயகரை சந்தித்திருக்கிறோம் என்பதாக எஸ்பி வேலுமணி தகவல் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இன்று காலை எஸ்பி வேலுமணி டிவி சண்முகத்துடைய அலுவலகத்துல எஸ்பி வேலுமணி, தங்கமணி, காமராஜர், விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் அனைவருமே ஆலோசனையில் ஈடுபட்டார்கள். ஆனால் அங்கிருந்து புறப்பட்ட அவர்கள் டிவி சண்முகத்தை தவிர அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுமே ஒரு சேர எடப்பாடியுடைய அலுவலகத்திற்கு சென்று அங்கு எடப்பாடியை சந்தித்து பூங்கொத்துகள் கொடுத்து புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டார்கள். அதற்கு ஒரு சில மணி நேரங்களிலேயே அங்கிருந்து புறப்பட்டு நேரடியாக அவர்கள் சபாநாயகரை சந்திக்க வந்தார்கள். வரும்போது அவர்கள் மட்டும் வரவில்லை, அவர்கள் எடப்பாடி தரப்பு ஆதரவு சட்டமன்ற உறுப்பினரோடு இணைந்து வந்தார்கள். OS மணியன், RP உதய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் RP உதயகுமார் உள்ளிட்ட அனைவருமே இங்கு வருகை தந்திருந்தார்கள். வருகை தந்து சபாநாயகரை சந்தித்து அரை மணி நேரத்திற்கு மேலாக உரையாற்றினார்கள். அதில் அவர்கள் இரு தரப்பினருமே வெவ்வேறு அணிகளாக இருந்தோம், எங்களிடத்தில் எந்த ஒரு பிளவும் கிடையாது, எங்களிடத்தில் கருத்து வேறுபாடு தான் இருந்தது, அந்த கருத்து வேறுபாடுகளை நாங்கள் சரி செய்து கொண்டோம். எனவே நாங்கள், அதாவது குறிப்பாக எஸ்பி வேலுமணி தரப்புல இருந்து எதிர்த்து வாக்களித்த, அதாவது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்களித்த எடப்பாடி உட்பட 22 சட்டமன்ற உறுப்பினர்களை கட்டுக்காவல் சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்ததோ அது மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் கொடுத்த அந்த மனுவினை நாங்கள் திரும்ப பெற்றுக் கொண்டோம். அதே போன்று OS மணியன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தரப்புல எஸ்பி வேலுமணி, டிவி சண்முகம் உள்ளிட்ட 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது தகுதி நீக்கம் செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாக மனு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த மனுவை அவர்கள் திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். தற்போது எங்களுக்குள் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் ஒற்றுமையோடு தான் இருக்கிறோம். புரட்சி தலைவி அம்மா அந்த அஇஅதிமுக என்ற இயக்கம் 100 ஆண்டுகள் செயல்படும் என்பதாக தெரிவித்தார்கள். அந்த அடிப்படையில நாங்கள் தொடர்ச்சியாக ஒற்றுமையோடு செயல்படுவோம் என்பதாக எஸ்பி வேலுமணி பத்திரிகையாளர் சந்திப்புல தெரிவித்திருந்தார். பத்திரிகையாளர் சந்திப்பிடும் போதும் கூட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. அதாவது 47 சட்டமன்ற உறுப்பினர்கள தற்போது 43 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அதாவது 47 ஏற்கனவே 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் மாற்று கட்சிக்கு சென்று விட்டார்கள், தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு. அப்படி இருக்கும்போது 43 சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையில எஸ்பி வேலுமணியுடைய ஆதரவு மட்டும் இன்னும் எடப்பாடியோடு இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு கேள்விக்குறி என்பது தொடர்ந்து நிலையிருந்தது. இது தொடர்பான கேள்வியை எஸ்பி வேலுமணிக்கு முன்பாக முன்வைக்கும் போது அனைவருமே ஒற்றுமையோடு தான் இருக்கிறோம், எங்களுக்குள் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது, அதிமுகவின் தொண்டர்கள் அனைத்தும் தற்போது ஒன்றாக இணைந்து விட்டோம் என்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். புகார் கடிதமாக நாங்கள் கொடுத்த அனைத்தையுமே நாங்கள் திரும்ப பெறுவதற்காக, வாபஸ் பெறுவதற்காக நாங்கள் வருகை தந்தோம் என்பதாக அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எஸ்பி வேலுமணி தரப்பில் அந்த பத்திரிகையாளர் சங்கத்தில் இதை விளக்கமாக தெரிவித்திருக்கிறார். ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் கூறியிருந்தோம், எங்களுக்கு பதவி மீது எந்த ஒரு ஆசையும் கிடையாது, பதவி மீது எந்த ஒரு உடன்பாடும் கிடையாது. அதனை ஆளும் தரப்பினரே உறுதிப்படுத்தி விட்டார்கள், நாங்களும் பலமுறை தெரிவித்து விட்டோம்.
அதிமுகவில் எங்களுக்குள் இருந்தது கருத்து வேறுபாடுதான், கிளவை கிடையாது என்பதை மீண்டும் மீண்டும் அவர் சுட்டிக்காட்டினார். அந்த கருத்து வேறுபாடுமே தற்போது சரி செய்யப்பட்டு விட்டது. குறிப்பாக தோல்வி குறித்து ஆராய வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கையாக இருந்தது. அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்து விட்டார். எனவே படிப்படியாக அது தொடர்பான நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்து விட்டார். எனவே நாங்கள் அனைவரும் இனி ஒன்றுபட்டு செயல்படுவோம் என்பதாக எஸ்.பி. வேலுமணி பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். இதே போன்று சபாநாயகர் இவர்கள் அளித்த மனு குறித்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டார். அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்தது, எஸ்.பி. வேலுமணி தரப்பிலிருந்தும் அதே போன்று அக்ரி கிருஷ்ணமூர்த்தி எடப்பாடி தரப்பிலிருந்தும் 2 பிரிவுகளாக இருந்தவர்கள் இன்று ஒன்று சேர்ந்து வந்து எங்களை சந்தித்தார்கள். அவர்கள் தரப்புல மனு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் என்ன இருக்குது என்பது தொடர்பாக விரிவாக பார்க்கவில்லை. அதனை பார்த்து முடித்ததற்கு பிறகாக அந்த மனு தொடர்பான நடவடிக்கை என்ன என்பதை நாளை நாங்கள் உங்களை சந்தித்து அறிவிக்கிறேன் என்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதிமுகவில் நீண்ட நாட்களாக நிலையை வந்து இந்த குழப்பம் என்பது இந்த இடத்தோடு முடிவுக்கு வந்திருக்கிறது என்பதாக நம்மால் உணர முடிகிறது. ஜெயலானி, இப்போ எஸ்.பி. வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் இபிஎஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்தி சமரச பேச்சுவார்த்தைக்கு பிறகு 2 பேரும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இபிஎஸ் அவர்களிடம் பொதுக்குழுவை கூட்டுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டிருக்கிறது. அவரும் பொதுக்குழுவை கூட்டுவதற்கு பரிசீலிக்கப்படும் என்று கூறியிருப்பதாக எஸ்.பி. வேலுமணி அவர்கள் தெரிவித்திருக்கிறாங்க. பொதுக்குழுவில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்படும்? இவங்களோட இந்த இணைவுக்கு அப்புறமா அரசியல் நகர்வு எப்படி இருக்கும்? அதாவது எடப்பாடி அணியினருக்கும் எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான அணிக்கும் இடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடு என்பது தோல்வி குறித்து விவாதிக்க வேண்டும். இந்த கருத்தை தான் எஸ்.பி. வேலுமணி தரப்புல இருந்து முன்வைத்து வந்தார்கள். ஏனென்றால் எடப்பாடி தலைமையிலான இந்த அதிமுக சந்தித்த அனைத்து தேர்தல்களிலுமே தோல்வியை சந்தித்திருக்கு. குறிப்பாக 10க்கும் மேற்பட்ட தேர்தல்களை சந்தித்திருக்கிறாங்க. 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கி அதற்கடுத்தாக உள்ளாட்சி மன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 26 சட்டமன்ற தேர்தல் உள்ளிட்ட அனைத்து சட்டமன்ற தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல்கள் அனைத்திலுமே தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். இது அதிமுக தொண்டர்கள் மத்தியில மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதிமுகவிலிருந்து வெளியேறுவர்களும் மாற்று கூடாரத்திற்கு சென்று அங்கு வெற்றி பெற்று மக்கள் பணியில் சிறப்பாக செயல்படக்கூடிய நிலைக்கு சென்று விடுகிறார்கள். எனவே இதையெல்லாம் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் தொடர்ச்சியாக முன்வைத்து வந்தார்கள். அதிலும் குறிப்பாக வெளியே சென்றவர்கள் அனைவரையும் இணைக்க வேண்டும் என்பதாகவும் கோரிக்கை முன்வைத்திருந்தார்கள். இதனை வலியுறுத்திய தொடர்ச்சியாக பல்வேறு ஆலோசனை கூட்டங்களையும் எஸ்.பி. வேலுமணி தரப்புல முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில எங்களிடம் இருந்தது கருத்து வேறுபாடு தான். அந்த கருத்து வேறுபாடு சரி செய்யப்பட்டுள்ளது. எங்களிடம் இருக்கக்கூடிய கோரிக்கையை நாங்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் முன்வைத்திருக்கிறோம். அது குறித்து நடவடிக்கை எடுப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் என்பதாக தெரிவித்தார். இவர் தரப்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை என்பது பொதுக்குழுவை கூட்ட வேண்டும், அந்த பொதுக்குழுவில் தோல்வி குறித்து விவாதிக்க வேண்டும் என்பதாக குறிப்பிட்டதுதான். தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்பது முதற்கட்டமாக இந்த தோல்வி குறித்து விவாதிப்பதற்காக ஒரு உயர்மட்ட குழு என்பது அதிமுகவிற்குள்ளாக அமைக்கப்படும் என்பதாக கூறப்படுகிறது. அந்த குழுவுடைய முடிவுக்கு பிறகாக அதற்கு அடுத்தபடியாக வழக்கமாக பொதுக்குழு எப்போது கூடுமோ அப்போதுதான் பொதுக்குழு கூட்டுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்போதைய தகவல் என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்வதற்கு ஒரு குழு அமைக்கப்படும். குறிப்பாக அதில் மூத்த அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள், அதிமுகவில் இருக்கக்கூடிய பழைய நிர்வாகிகள் என அனைவரையுமே ஒன்றிணைத்து அவர்கள் தலைமையில் அந்த குழு என்பது செயல்படும் என்பதாக தெரிவிக்கிறது. அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சில மணி நேரங்களுக்குள்ளாக வெளியே வரும் அல்லது ஒரு சில நாட்களுக்குள்ளாக வெளியே வரும் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த குழுவின் அடிப்படையில தங்களது தோல்வி குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்பதாகவே முதற்கட்ட தகவல் என்பது இருக்கிறது. அதையே எஸ்.பி. வேலுமணி இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் சுத்தமாக தெரிவித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் இந்த பொதுக்குழு கூட்டுவது தொடர்பான நடவடிக்கையும் எடப்பாடி பழனிசாமி பரிசீலனை செய்வதாக தெரிவித்திருக்கிறார். ஒருவேளை அந்த பொதுக்குழு கூட்டப்பட்டால் அதில் இவர்கள் தரப்பில் முன்வைக்கக்கூடிய கூற்றாக இருப்பது தொடர்ச்சியாக நாம் தோல்வியை சந்தித்து வருகிறோம். அதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக ஆராய வேண்டும். வெளியே சென்றவர்கள் அதற்கான காரணமாக இருக்கலாம். எனவே அவர்களையும் நாம் ஒன்றிணைத்து செயல்பட வேண்டும் என்பதே இவர்கள் தரப்பு கருத்தாக முன்வைப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அப்படி ஒருவேளை அதையெல்லாம் மாற்றங்கள்லாம் நிகழும் பட்சத்தில் அதிமுக புது பொலிவு பெற்று மீண்டும் பழைய நிலைக்கு வரும் என்பதாகவே தொண்டர்கள் அனைவரும் கருதுகிறார்கள். ஜெயலானி, தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.